என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு கணிப்பொறி நிறுவனத்திலே உயர் பதவியில் இருந்தார். அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்தார். அதற்கான காரணமாக அவர் எழுதி கொடுத்தது என்னவென்றால், ஒவ்வொரு திங்கள் கிழமையும் காலையிலே ஏறத்தாழ 1.5 மணி நேரம் மோட்டிவேஷன் என்ற பெயரிலே அவருடைய மேலதிகாரியும் நிறுவனத்துடைய இயக்குநர்களும் சேர்ந்து பேசக்கூடிய பேச்சு தாங்க முடியவில்லை. அந்த வாரம் முழுக்க தேவையான ஊக்கத்தை அது இல்லாமல் ஆக்கி விடுகிறது. அவரை வசைபாடவில்லை, அவரை ஊக்குவிக்க முயற்சிக்கிறார், அவரை பாராட்டத்தான் செய்கிறார்கள். ஆனால் இவர் சொல்கிறார், வள 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 வந்து ஒவ்வொருத்தரும் 40 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுகிறாங்க. அவர் உயர் பதவியில் இருக்கிறார், நான் கேட்டே ஆக வேண்டிய நிலையில் இருக்கிறேன். ஒரு சலிப்பூட்டக்கூடிய சாராம்சம் இல்லாத ஒரு பேச்சை 40 நிமிஷம் கேட்கறது என்பது பெரிய வதையாக இருக்குது. என்னால் அதை தாங்க முடியல. சம்பளம் எனக்கு பிரச்சனை இல்லை, கௌரவம் பிரச்சனை இல்லை, உளச்சோறு உருவாகுது இதனால். இது உண்மையிலே தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளில் ஒன்று. பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க, அவங்க தொழிலதிபர்களாக இருக்கிறனாலே அவங்க கீழே இருக்க அத்தனை பேர் அவங்க பேச்சை கேட்டாகணும். ஆனால் அவங்களோட பேச்சை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னு தெரியாது, எவ்வளோ நேரம் சொல்கிறோன்னு தெரியாது. நீட்டி 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 சொல்லிகிட்டே இருப்பாங்க. பேசுகிறத கட்டுப்பாடு இல்லாமல் பேசுகிறது என்பது நம்முடைய ஒரு பழக்கமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நாம் பேசும்போது என்ன பேசணும்னு முன்னாடி முடிவு பண்ணிக்கிறது இல்லை, எவ்வளோ நேரம் பேசணும்னு முன்னாடி முடிவு பண்ணிக்கிறது இல்லை, பேச்சுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு கட்டமைப்பை உருவாக்கிக்கிறது இல்லை. மனசில் தோன்ற மாதிரி பேசுகிறோம், சிந்தனை எப்படி வருதோ அப்படி பேசுகிறோம். அதுக்கு என் மனசில் பட்டதை பேசுகிறேன், எக்ஸ்ட்ரம்பராக பேசுகிறேன்ங்கிற ஒரு சால்ஜாப்பை சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரம்பரா மனசில் பேசுகிற பேச்சுங்கிறது ஒரு முட்டாத்தனமான பேச்சு. அது யார் பேசினாலும், எவ்வளோ பெரிய மேதை பேசினாலும். ஏனென்றால் மனம் என்பது பெரிஃபரல் அசோசியேஷன் வழியாக, பக்கவாட்டு தொடர்புகள் வழியாக ஓடக்கூடிய ஒரு நிகழ்வு. மனதை கவனித்து பாருங்கள், மனம் எப்படி ஓடும். இன்றைக்கி திங்கக்கிழமை ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸ் இருக்கிற உஸ்மான் ரோட்டில் உஸ்மான் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவங்க அப்பா பேர் அமீர்னு ஒரு இயக்குனர் இருக்கார். அவர் தான் பருத்தி வீரன் படம் எடுத்தார், பருத்தியில் தான் சட்டை எடுக்கிறாங்க, சட்டையில் என்ன விலை ஏறுது. இப்படி தானே யோசிக்கிறீங்க நீங்கள், இப்படி தான் மனம் யோசிக்கும். இதை நீங்கள் ஒருத்தர் மேடையில் பேசினா உட்காந்து கேட்க முடியுமா? இதை ஒருத்தர் உரையாட நான் கேட்க முடியுமா? முடியாது. அப்போ உரை என்பது திட்டமிட்டதாக இருக்கணும், அதுக்கு கட்டமைப்பு யோசித்து செய்தாக இருக்கணும். அதை ஒருவர் வடிவமைத்து பேசணும். என்ன பேசுகிறேங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இந்த விஷயத்தை சொல்றதுக்காக நான் பேசுகிறேன் என்று தெரிந்திருக்கணும். அந்த பேச்சு மட்டும்தான் இன்னொருத்தரால் கேட்கப்படக்கூடியது. இன்னொன்று, நீங்கள் ஒன்று தாவி போயிட்டே இருக்கிறீங்க பேசும்போது. அப்போது உங்களுக்கு தெரியும் இதுலேருந்து அதுக்கான கனெக்ஷன் என்ன அப்படின்னு. ஆனால் கேட்டுட்டு இருக்கவருக்கு தெரியாது, அவருக்கு ஒவ்வொன்றும் துண்டு துண்டாக தான் இருக்கும். இதுக்கு சொல்கிறா, அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறா, அப்புறம் இன்னொன்று சொல்கிறா, இதுக்குள்ள என்ன தொடர்புன்னே தெரியாமல் கேட்டுட்ருப்போம். அப்புறம் போன தலைமுறையில் எல்லாருக்கும் நிறைய நேரம் இருந்தது, திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. கிராமங்களில் இப்போ கூட நான் பார்க்குறேன், ஒருத்தர் சந்தைக்கு போயிட்டு வந்தால், சந்தைக்கு போயிட்டு வந்தேங்கிற ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் சொல்கிறாரு, இன்னொருத்தர் அதை கேட்டுட்டு இருக்காரு, அவருக்கு வேறு வழி இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு அறிவுத்துறையில் தொழில்துறையில் அதுக்கு இடம் கிடையாது. நீங்கள் பேச வேண்டியது பேசணும், பேச வேண்டிய முறைப்படி பேசணும், கேட்குறவனை கருத்தில் கொண்டு தான் பேசணும், கேட்குறவனுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அல்லது அவனை மகிழ்விப்பதாக இருக்கணும். அப்போ தான் அந்த பேச்சுக்கு பயனுண்டு. உங்களுக்கு தோணுதெல்லாம் பேசக்கூடாது. இன்றைக்கு உலகம் முழுக்க 7 நிமிட உரை என்பது புகழ்பெற்று வருகிறது. 7 நிமிட உரை, அதுதான் 7 நிமிஷத்தில் சில விஷயங்களை சுருக்கமாக தெளிவாக சொல்ல முடியும். ஒரு கூட்டத்தில் 2க்கும் மேற்பட்டவர்கள் பேசினார்கள் என்றால், ஒரு அமர்வில் 2க்கும் மேற்பட்டவர் பேசினார் என்றால் 7 நிமிட உரை தான் சரியானது. இல்லைன்னா அது ஒரு சலிப்பூட்டக்கூடிய நிகழ்வாக மாறும். 7 நிமிட உரை என்பது அதற்குள்ளேயே ஒரு தொடக்கம், ஒரு உடல், ஒரு முடிவு ஆகியவற்றை உருவாக்கி கொள்ள முடியும். 7 நிமிட உரை, 20 நிமிட உரை என்று 2 உரைகளும் சிற்றுரைகள். இந்த உரைகள் ஒரு விஷயத்தை சொல்வதற்கானவை, ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்வதற்கானவை, அந்த விஷயத்தை நிறுவுவதற்கான சில அடிப்படைகளை சொல்லலாம், அவ்வளோதான். இன்னொன்று சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு இந்த
அமைப்பில் இடம் கிடையாது. ஒன்றை சொல்வதற்குரியவை இந்த உரைகள். எதையும் நிரூபிப்பதற்குள்ளவை அல்ல, அடுக்கடுக்காக தகவலை சொல்வதற்குரியவை அல்ல. ஒரு விஷயத்து பல சரணங்களில் நம்ம சொல்ல வேண்டியது ஒரு விஷயம்தான். ஒரு விஷயம் சொல்ல இடத்துல 3 விஷயம் சொன்னால் அந்த ஒரு விஷயம் வேலைக்காகாது. 40 நிமிட உரைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட 2 3 விஷயங்களை சொல்லக்கூடியவை. ஒரு அரங்கிலே 3 பேர் 2 பேர் பேசும்போது ஒருவேளை முதன்மையான பேச்சாளர் 40 நிமிஷம் பேசலாம். அதற்கும் மேலே ஒருவர் மட்டுமே பேசக்கூடிய உரை இருக்கு, சிறப்புரை. அவர் மட்டும்தான் பேசுகிறாருன்னா தான் 1 மணி நேரமோ அதற்கு மேலே அந்த உரை போகணும். அதற்கான கட்டமைப்பே வேறு, அது மிகச்சரிவாக அமைய வேண்டிய உரை. ஆக இந்த 7 நிமிட உரை என்பது இந்த உலகம் முழுக்க அறிவுத்துறைகளில், நிர்வாகத்துறைகளில் மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்று வருகிறது. அதற்கான பயிற்சிகளை நாங்கள் அளித்து வருகிறோம். இந்த உரையை எப்படி தயாரித்துக் கொள்வது என்பதுதான் முக்கியம். என்ன சொல்ல போறீங்க, எப்படி தொடங்குவீங்க, எப்படி அந்த உரையோட உடல் அமைந்திருக்க வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும், அதுக்கு சில நெறிமுறைகள் இருக்கின்றன. உதாரணமாக தொடக்கம் என்பது எப்போவுமே ஒரு தூண்டில் தான். இந்த உரையை நீங்கள் ஏன் கேட்கணுங்கிற, இந்த உரையை நீங்கள் கவனிங்க. ஒரு நண்பர் கணிப்பொறித்துறை தம் வேலையை ராஜினாமா செய்தார் சொல்வது இதுக்கு ஒரு தூண்டில். அதுலேருந்து இந்த உரையில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். 7 நிமிடத்தில் சுருக்கமாக கட்டமைப்புடன் சொல்ல வேண்டிய உரையை பற்றி. அந்த உரையை ஒருவன் ஆற்ற பயின்றான் என்றால் அவனை அறியாமலே அவனுடைய சிந்திக்கும் திறனும் அதே மாதிரி ஷார்ப்பாகிறத பார்க்கலாம், அதே மாதிரி கூர்மையடையும். நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு பயிற்சி அளிக்க முடியாது, ஏன்னா சிந்தனை அகவயமாக நடந்து கொண்டு இருக்கிறது. பேச்சுக்கு பயிற்சி அளியுங்கள், சிந்தனை பயிற்சி அடையும், அந்த பயிற்சியை தானாக அடையும். எழுதுவதற்கும் பேசுவதற்குமான பயிற்சி தான் சிந்தனைக்கான பயிற்சி. 7 நிமிட உரையை ஆற்றக்கூடிய ஒருவன் சுருக்கமாகவும் கூர்மையாகவும் சிந்திக்கக்கூடிய திறனை தானாக வந்து அடைவான். 7 நிமிட உரை என்பது உங்களுக்கு ஒரு நிபந்தனை விளிக்குது. இவ்வளோதான் நேரம், 7 நிமிடம், அதற்குள் அந்த விஷயத்தை சொல்லணும். உதாரணமாக பொன்னியின் செல்வன் திரை வெளியீட்டு விழாவில் மிகச்சரியாக 7 நிமிடம் நான் உரையாற்றியிருப்பேன். தமிழகம் முழுக்க அந்த திரைப்படத்திற்கு இருந்த ஒரு எதிர்மறை தன்மையை அந்த உரை தான் இல்லாத வாக்கிச்சு. தமிழனின் பெருமையை இந்தியாவெங்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படம் என்கிற ஒரு விஷயந்தான் அந்த உரையில் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்குது, உள்ளே இழுக்கக்கூடிய தொடக்கம் இருக்குது, ஒரு சம்மிங் அப், ஒரு முடிவு இருக்குது. 7 நிமிடம் போதுமானது. அந்த 7 நிமிட உரை தான் அதிகமாக பகிரப்படுகிறது, அதிகமாக சென்றடைகிறது. அந்த மாதிரி சுருக்கமாக பேசுவேன், அர்த்தபூர்வம் பேசுவதற்கான ஒரு பயிற்சியை நாங்கள் இப்போது அளித்து வருகிறோம். அது சிந்தனை பயிற்சியும் கூட.